இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. இது வந்து டாக்ஸ் பேயருக்கான ஒரு அவேர்னஸ். இப்போ ரீசெண்டாக வந்து இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் உங்களுக்கு சேங்ஷன் ஆயிருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டம்ஸில் வந்து நீங்கள் இல்லீகலாக வந்து பார்சல் அமைச்சிருக்கீங்க. அந்த பார்சலில் வந்து இந்திய அரசு தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் இருந்துச்சு. மிரட்டல் நோட்டீஸ் வந்து வருது. ஒரு சில இடத்துல வந்து ரியலாகவே வந்து போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியெல்லாம் வந்து செட்டப்போடைய வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்லையுமே வந்து பொதுமக்களை வந்து அச்சுறுத்துறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதோட கண்டினியூஷனாக வந்து ஜிஎஸ்டிலையும் வந்து ஒரு சில ஃபேக் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லீகல் பண்ணுற பர்சன்ட்டை யாரும் சிக்கிடக்கூடாதுங்கிறதுனால வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அவேர்னஸோட கண்டினியூஷன் தான் வந்து இது. ஜிஎஸ்டிலையும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டி வயலேஷன் நோட்டீஸ் தர்றது, சம்மன் தர்றது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் டாக்ஸ் பேயருக்கு வந்து அவேர்னஸ் தரத்துக்காகவும் வந்து கவர்மெண்ட் வந்து கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ராட்தனம் பண்ணுறவங்க கவர்மெண்ட் கொடுத்த மாதிரியே வந்து நோட்டீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் வந்து கவர்மெண்ட்டோட லோகோ யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் டின் நம்பர் வந்து ஃபேக்காக வந்து ஒரு நம்பரை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் மாதிரி தெரியும். பட் இமீடியட்டாக வந்து டின் நம்பர் வேலிடா அப்படிங்கிறத கவர்மெண்ட்டோட அத்தன்டிகேட் வெப்சைட் cbic.gov.in அதில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து அந்த டின் வெரிஃபை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட். இதில் வந்து உங்கள் நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்க அந்த டின் நம்பர், டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஒவ்வொரு நோட்டீஸ்க்கும் வந்து கவர்மெண்ட் வந்து யூனிக்காக வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி டின் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த டின்னுக்கு எகென்ஸ்டாக தான் வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்மளோட நோட்டீஸோட ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் டின் நம்பர் கேப்சா கோடு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அது எந்த ஆஃபீஸர் ரிசீவ் பண்ணார், எப்போ ரிசீவ் பண்ணார், எந்த ஜூரிஸ்டிக்ஷனு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு ஒரு லிமிட்டட் டேட்டா வந்து நம்மளால் பார்க்க முடியும். டிபார்ட்மெண்ட்டை வந்து ஆஃபீஸர் வந்து பேக்கெண்டில் வந்து அந்த நோட்டீஸோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் பண்ணுவார். அந்த பர்பஸ்க்காக தான். இப்போ இந்த ஃப்ராட் தனம் பண்ணுறவங்க டின் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் கவர்மெண்ட் போர்ட்டலில் அந்த டின் வந்து இன்வேலிட் அப்படின்னு வருது அப்படின்னாக்க நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அதுக்கு நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் வந்து இருக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கஸ்டம்ஸில் பொறுத்த வரைக்கும் எந்த ஆஃபீஸரும் வந்து கால் பண்ணி எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை தனியாக இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பருக்கு வாங்க, வாட்ஸ்அப்புக்கு வாங்க, அந்த மாதிரி மெயில் கம்யூனிகேஷன் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்க 1030க்கு நீங்கள் சைபர் கிரைம் செல்லுக்கு அந்த ஃப்ராட் பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் இதிலெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஜிஎஸ்டிலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால டாக்ஸ் பேயர் எல்லாருமே வந்து அவேர்னஸாக இருக்கணும். இதாவது ஃபேக்காக வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா ஒரி பண்ணாமல் இமீடியட்டாக வந்து டின் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. டின் வேலிட் இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் லெவல்லே வந்து கால் பண்ணி பேமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு அந்த காலை நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் இமீடியட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இந்த அவேர்னஸ் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஆன்லைன் ஜிஎஸ்டி கிளாஸ் வந்து ஒரு 8ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். டைம் வந்து ஈவினிங் 7:30 PM. இது வந்து லிமிடெட் சீட் தான். இந்த கிளாஸில் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது சம்மந்தமாக ஜிஎஸ்டி நோட்டீஸ் டிபார்ட்மெண்ட் எப்போல்லாம் தருவாங்க, அந்த நோட்டீஸ் நம்ம ரிப்ளை எப்படி ஃபைல் பண்ணணும், டின் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து இந்த கிளாஸில் இருக்கும். இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.